அவருடைய ஆலயத்திற்கு ஆனந்த மகிழ்ச்சியோடு நாம் வருகிறோம், பரவசத்தோடு வருகிறோம். எப்பொழுதெல்லாம் உள்ளம் குளிர்கிறதோ, எப்பொழுதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நபரின் மீது நமக்கு ஒரு அன்பு உள்ளத்தில் பெருகுகிறதோ, அடுத்து நம்முடைய உள்ளத்தில் வரும் ஒரு எண்ணம், இவனுக்கு நான் எண்ணத்தை கொடுக்கலாம், இவளுக்கு நான் எண்ணத்தை கொடுக்கலாம். தேவாதி தேவன் இப்படி சொல்கிறார். 2 நாளாகும் 7:12. இந்த ஆலயத்தை நீங்கள் எனக்கு பலியிடும் ஸ்தானமாக தெரிந்து கொண்டேன். இங்கே உங்கள் பலிகளை செலுத்து, இங்கே உங்கள் பலிகளை செலுத்து. அது என் இருதயத்திற்கு பிரியமாயிருக்கு. என் மேல் நீங்கள் ஆனந்த மகிழ்ச்சியோடு இருப்பது உண்மையான, எனக்கு எதையாவது கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய உள்ளம் தூண்டுவது உண்மையான, அதை இங்கே செலுத்துங்கள் என்று சொல்கிறார். 3 விதமான பலிகளை குறித்து வேதம் சொல்கிறது. ரோமர் 12:1, உங்களையே உங்கள் சரீரங்களையே ஜீவ பலியாக செலுத்து. என் அன்பிற்குரியவர்களே, இதை விளக்கும் முகனாக சங்கீதம் 5:7 நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 5:7. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். லேவியர் 26:2 சொல்கிறது, உம்முடைய பரிசுத்த ஸ்தானத்தை, தேவன் சொல்கிறார், என்னுடைய பரிசுத்த ஸ்தானத்தை பயபக்தியோடு நடந்து கொள். பயபக்தியோடு அவருடைய ஆலயத்திற்குள் வரும்பொழுது ஒரு பயபக்தி, ஒரு நடுக்கம், ஒரு திகில் நமக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இஷ்டப்படி அவருடைய ஆலயத்தில் அல்லது அவருடைய சமூகத்தில் அவருடைய ஆராதனையில் நடந்து கொள்ளவே கூடாது. அதை அவர் விரும்புவதே. சங்கீதம் 22:23 சொல்லுகிறது, அவரை குறித்து பயபக்தியோடு நடந்து கொண்டு. சங்கீதம் 95:6 சொல்லுகிறது, அவர் குன்பதாக முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து அவரை வணங்கி. வெளிப்படுத்தின விசேஷம் 11:18 பாரு. பரலோகத்தே இவ்வாறு சொல்லப்படுகிறது, தேவனுக்கு முன்பதாக பயபக்தியோடு நடந்து கொண்டவர்களுக்கு பலனளிக்க தேவன் வருகிறார். எல்லாருக்கும் அல்ல, அவருக்கு முன்பதாக பயபக்தியோடு நடுக்கத்தோடு திகிலோடு நடப்பதுதான் அவருக்கு பலி செலுத்துவதா. ஆதியாகமம் 31:42 பாருங்க. தேவனுக்கு ஒரு பெயரை கொடுக்கிறான் யாக்கோபு, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். ஈசாக்கு தேவனுக்கு முன்பதாக அவருடைய சமூகத்தில் நடுங்கினார். தேவனே, ஒரு விதத்திலும் முன்பதாக நான் நடுங்காதவனாக காணப்படக்கூடாது. நான் உமக்கு முன்பதாய் எப்பொழுதும் பயந்து நடந்து கொள்வேன் என்று சொன்னார். ஆகவே தேவன் அவனை ஆதியாகமம் 26:12-13 படி 100 மடங்கு ஆசீர்வதித்தார். பயபக்தியோடு நடக்கிறவர்களுக்கு பலன் உண்டு என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் வானுலகில் சொல்லப்படுகிறதாக எழுதப்பட்டிருக்கு. பயபக்தி. நீதிமொழியில் 28:14 பாரு. எப்பொழுதும் பயந்திருப்பது நல்லது. எப்பொழுதும் தேவனுக்கு முன்பதாய் பயபக்தியோடு நடந்து கொள்வது நல்லது. யோபுவை பாரு. யோபு 1:8 தேவன் யோபுவை பற்றி சொன்னார், அவனை போல உத்தமன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகிறவனும் வேறு ஒருவனும் இல்லை என்று சொன்னான். ஆனால் யோபு என்ன சொன்னான் தன்னை பற்றி? யோபு 42:5-6 பார். அவன் சொன்னான், தேவனே, இதுவரைக்கும் நான் உம்மை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது என்று சொன்னான். அடுத்து என்ன சொன்னான்? ஆகவே நான் என்னை அருவருக்கிறேன், நான் என்னை அருவருக்கிறேன், சாம்பலிலும் தூளிலும் உட்கார்ந்து
நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார். தேவன் சொல்லலா, மேரி, நீ உத்தமமாய் நடக்கிற பெண், உன்மார்க்கமாய் நடக்கிற பெண், தீமைக்கு பயந்து விலகி நடக்கிற பெண் என்று நம்மை குறித்து, உன்னை குறித்து சொல்லலாம். ஆனால் நாம் என்ன சொல்வோம்? தேவனே, ஐயோ, நான் உமக்கு கொன்பதாக அருவருக்கப்படத்தக்க. அதுதான் பயபக்தி. வெளியில் அப்படி இப்படி என்று உடை அணிவது, வெளியில் தாழ்மையா இருப்பது போல நடிப்பதல்ல. அது எல்லாரும் செய்ய. உள்ளத்தின் ஆழத்தில் எப்பொழுதும் ஒரு பயம், ஒரு திகில். God is a high tension wire. The more we go nearer and nearer to him, the more you are in danger. ஆகவே நான் பயபக்தியோடு நம்மை காத்துக்கொள். என் அன்பிற்குரியவர்களே, இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று பெயர் பெற்ற சாது சுந்தர் சிங்கை பற்றி அடிக்கடி நான் ஒரு காரியத்தை சொல்வதுண்டு. ஒரு விசை அவர் இலங்கை நாட்டில் உள்ள யாழ்ப்பாணம் நகருக்கு சென்றிருந்தார். அப்பொழுதெல்லாம் இந்த க்ஷயரோகத்திற்கு மருந்து கிடையாது. 2 நுரையீரல்களும் க்ஷயரோகத்தினால் அரிக்கப்பட்ட தங்களுடைய ஒரே குமாரனுக்காக ஒரு தாயும் தகப்பனும் வந்து மன்றாடினார்கள். ஐயா, நீங்கள் வாருங்கள், உங்கள் பரிசுத்தமான கைகளை வையுங்கள், என் மகன் உயிர் பெற்று எழுவான் என்று சொன்னார். சாது சுந்தர் சிங் என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய 16வது வயதில் வேத புத்தகத்தை கிழித்தெறிந்தவன் நான். இந்த கரங்கள் சபிக்கப்பட்ட கரங்கள், சபிக்கப்பட்ட இந்த கரங்களையா கொண்டு வந்து நோயில் துடித்துக் கொண்டிருக்கும் உங்கள் மகன் மீது வைக்க சொல்கிறீர்கள்? வேண்டாம், வேண்டாம். பரிசுத்தமான கரங்களை உடைய யாரையாவது கூட்டிச் செல்லுங்கள் என்றார். ஒரு பக்கம் மக்கள் சொல்கிறார்கள் இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று, மறுபக்கம் தேவன் அவரை அங்கீகரித்திருக்கிறார் பரிசுத்தவான் என்று. ஆனால் அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. என் கரங்கள் சபிக்கப்பட்ட கரங்கள் என்றார். அதுதான் தேவனுக்கு பலியாக வாழ்வு. எனினும் அவர் கரங்களை அவருடைய வற்புறுத்துதலுக்காக போய் வைத்தார். மனம் கசந்து அழுதார். தேவனுடைய குரலை கேட்டார். 2 புதிய நுரையீரல்களை அந்த சிறுவனுக்கு கொடுத்து எழுப்பி. என் அன்பிற்குரியவர்களே, இதுதான் பயம். என்றைக்கும் நான் பயத்தோடி, நடுக்கத்தோடு, திகிலோடி அவருடைய சமூகத்திலே நடந்து கொள்வோம். அதுதான் நாம் அவருக்கு பலியாக வாழ்வது.